lifestyle மக்களே. ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃபுட் சேலஞ்சோட வந்திருக்கேன். ஸோ என்ன டிஃப்ரெண்டான ஃபுட் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா வியர்ட் காம்பினேஷன் ஃபுட் சேலஞ்ச். ஸோ இட்லி இருக்கும், இட்லியை நம்ம நார்மலாக சாம்பார் கூட இல்லைனா சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் அதே இட்லியை சம்மந்தமே இல்லாமல் கெச்சப் தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டான வியர்டான ஃபுட் காம்பினேஷன்ஸோட நான் இன்னைக்கு உங்களோட டிஃப்ரெண்டான சேலஞ்சில் மீட் பண்ண போகிறேன். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம யூஸ் பண்ண போற இந்த வியர்ட் காம்பினேஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலோட சப்ஸ்கிரைபர்ஸ் சூஸ் பண்ணதான். நான் ஏற்கனவே வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல கேட்டிருந்தேன் அண்ட் பிளஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் கேட்டிருந்தேன். எல்லாருமே எனக்கு நிறைய டிஃப்ரெண்டான காம்பினேஷன்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்க சொன்னதை தான் இன்னைக்கு நான் ட்ரை பண்ண போறேன். இப்போ நம்ம இதை ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பவுல்ல தான் நீங்க எனக்கு வந்து கொடுத்த எல்லா வியர்ட் ஃபுட் சேலஞ்சஸோட அந்த சீட்டு வந்து எழுதி போட்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ இதுல இருந்து ரேண்டமாக ஒன்று சூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ஃபுட் சேலஞ்ச் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கிறேன், மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்துருக்கிறது என்னன்னா நூடுல்ஸ் வித் டீ கூட நூடுல்ஸை வந்து கலந்து சாப்பிட போகிறோம். ஸோ இது வந்து கொடுத்துருக்குது யாரு அப்படின்னா சப்பி சாக்லேட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போய் ஆரம்பிக்கலாம். ஃபுட் சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது இந்த நூடுல்ஸ் வித் டீ. நூடுல்ஸை நம்ம வந்து குக் பண்ணி எடுத்தாச்சு. ஆனால் யாருமே அதில் வந்து மசாலா போட்ட நூடுல்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லலை. அதனால நான் பிளெயின் நூடுல்ஸ் தான் குக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனால் அது கூட இந்த டீ ஆட் பண்ண போகிறேன். சத்தியமாக தெரியும் இது கேவலமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. மசாலா நூல்ஸ் இதுல போட்டு வைக்கல, போட்டு வச்சிருந்தேன்னா கண்டிப்பா கேவலமா தான் இருந்திருக்கும். அண்ட் லாஸ்டா இந்த வியர்டான காம்பினேஷனுக்கு நான் கொடுக்குற மார்க் 8 out of 10. ஏன்னா கண்டிப்பா இதை நீங்க வந்துட்டு துப்புற அளவுக்கு இது கேவலமா இல்ல, சாப்பிடலாம். காம்பினேஷன் சரியில்லை, பட் ஆனா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்த ஃபுட் இப்ப நம்ம ட்ரை பண்ண போறோம். இது ஒரு கேவலமான காம்பினேஷன் மக்களே, சத்தியமா இது கேவலமா தான் எனக்கே தெரியும். சால்ட் வித் ஐஸ்கிரீம் அடுத்து நம்ம பண்ண போற காம்பினேஷன். இந்த சால்ட் வித் ஐஸ்கிரீம் இந்த காம்பினேஷனை வந்து நம்மளுக்கு கொடுத்தது யாருன்னா ஸ்ரீமதி குமரேசன் அப்படிங்கிற நம்மளோட சப்ஸ்கிரைபர். ஓகே, ட்ரை பண்ணுவோம். வியர்ட் காம்பினேஷன் ஃபுட்டுக்காக நம்ம ஐஸ்கிரீம் அண்ட் சால்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம் மக்களே. உப்பு போட்ட ஐஸ்கிரீம் நான் முழுங்க போறேன். உப்பு 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 சத்தியமா நல்லா இல்ல. உப்புல ஐஸ்கிரீம் கொஞ்சமா இருக்குது. உப்பை முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன வேற ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் மக்களே. Maggi with chocolate. Maggi with chocolate. கேவலமா இருக்கு மக்களே. ட்ரை பண்ணாதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி காம்பினேஷன்லாம்.
சாப்பிடவே முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அஃப்கோர்ஸ் இந்த காம்பினேஷன் ரொம்ப கேவலமாக தான் இருக்குது, அதை நான் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஆனால் அந்த முழுங்கவே முடியாதுன்னு நினைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி இல்லை, முழுங்க முடியுது, அது வரைக்கும் ஓகே. இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு 4 out of 10 கொடுக்கலாம். இந்த காம்பினேஷனுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு சூஸ் பண்ணுவோம். ரசமும் பிஸ்கட்டும், ரசம் வித் பிஸ்கட். இது நம்மளுக்கு கொடுத்துருக்குது வந்து யாருன்னா தியா சந்தியா. நம்மளோட இந்த வியர்ட் காம்பினேஷன் ஃபுட்ல அடுத்து வந்து நம்ம சாப்பிட போகிறது என்னன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், ரசமும் பிஸ்கட்டும். ஸோ அடுத்து நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் இந்த போர்பான் பிஸ்கட். நம்ம இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ரசத்தை மட்டும் பிளெயினா இந்த ஜாரில் ஊற்றி அதுக்குள்ளே இந்த பிஸ்கட்டை டிப் பண்ணி முக்கி சாப்பிட பார்க்கலாம். ஓகே, சூடான ரசம் சும்மா குடிக்கவே நல்லா தான் இருக்கும். நார்மலாகவே ரசம் வந்து புளிப்பாக தான் இருக்கும், காரமாகவும் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸாக இருக்கும். பிஸ்கட் ஸ்வீட்டாக இருக்குது, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு விதமான ஒரு கேவலமான ஒரு காம்பினேஷன் இது. இதை எப்படி வர்ணிக்கிறதுனே எனக்கு தெரியல, ஆனால் கேவலமாக இருக்குது. ட்ரை பண்ணாதீங்க யாரும் வீட்டில், இதெல்லாம் நல்லா இல்லை. இந்த காம்பினேஷன், இந்த மோசமான காம்பினேஷனுக்கு 10க்கு 3 கொடுப்பேன். நம்ம அடுத்த ஃபுட் காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம். ஐஸ்கிரீம் டிப் வித் பஜ்ஜி. பஜ்ஜி கூட நம்ம சட்னி வச்சு சாப்பிட்ருப்போம், ஐஸ்கிரீமே பஜ்ஜி மாதிரி உருட்டி போட்டு பொரிச்சு கூட சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. நாம இன்னைக்கு பஜ்ஜியை தொட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். ஐஸ்கிரீமை தொட்டு பஜ்ஜியை சாப்பிட போறோம். இது நம்ம வீட்லயே செஞ்ச பஜ்ஜிங்கிறதுனால இது துணுண்டா இருக்குது. இது நல்லா இல்ல, ஆனா மோசமா இல்ல, பரவாயில்ல. ஐஸ்கிரீமோட உப்பு சேர்த்து சாப்பிட்டோமே, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. இந்த ஒரு மட்டமான காம்பினேஷனுக்கு, வியர்ட் காம்பினேஷனுக்கு நாம வந்து கொடுக்க போற மார்க் வந்து எவ்வளோ அப்படின்னா 6 மார்க்ஸ் கொடுக்குறோம். சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப மோசமாலாம் இல்லை, சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வியர்ட் காம்பினேஷன் போகலாம். அடுத்து ட்ரை பண்ண போற காம்பினேஷன் என்னன்னா அப்பளம் வித் பிக்கிள். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ப்ரெட் த பிக்கிள்னு அப்பளம். அப்பளத்துக்கு மேலே வந்து ஊறுகாயா அப்படி, ஏன்னா அப்பளமே உப்பாக தான் இருக்கும், இல்லை நமக்கு ஊறுகாயும் உப்பாக தான் இருக்கும். உப்போட உப்பு ஏன் தெரில, எனக்கு சூடே இல்லைங்கிறதுனால ஒரே உப்பு வச்சா சேலஞ்ச் கொடுக்கீங்களான்னு தெரில எனக்கு. இது டார்க் டீமன் அப்படிங்கிறவங்க நமக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்து வந்து ட்ரை பண்ண போகிறது இதுதான். அப்பளம் வித் பிக்கிள். எப்படி நம்ம பிரெட்ல வந்துட்டு ஜாம தடவி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த அப்பளத்துக்கு கூட நம்ம இப்போ ஊர்காவ தடவி திங்க போகிறோம் ஐயா, இங்க போகிறோம் ஐயா, இங்க போகிறோம். எனக்கு நார்மலாகவே சால்ட்டியாக இருக்க ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும். எக்ஸாம்பிள் ட்ரை ஃபிஷ்ஷு, எக்ஸாம்பிள் கருவாடு, அப்பளம், இந்த ஊறுகாய், அந்த சால்ட்டியாக இருந்தாலே பிடிக்கும். ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் சால்ட்டியாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சால்ட்டியாக இருக்குது. இது நல்லா இல்லை, நல்லா இல்லை.
எனக்கு புல்லு இருக்குது இப்போ உடம்பு அப்படியே சாப்பிடும்போது. 1 out of 10, 1 out of 10. தயவு செஞ்சு இதெல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க மக்களே. என்ன ட்ரை பண்ணாலும் பார்க்கலாம். சசிகலா பிரியா கிருத்தி கேக் தோசையோட கேக் வச்சு சாப்பிட சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேக்கை நம்ம எப்படி நடுவில் வைக்க போகிறோம். நடுவில் வைத்து விட்டு இதை அப்படியே பேக்கெட் மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுவோம். பார்சல் பண்ண எனக்கு கத்தா கொடுக்கணும். ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு அது இந்த மாதிரி ஷேப்ல வந்துடும். ஐயோ கடவுளே, இந்த மாதிரி வந்துடும் மக்களே. சரிங்களா, அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட போறோம், அவ்வளோதான். ஏன் சொல்ற மகன் எனக்கு சிரிப்பா வருது. உனே தீங்கும் போல இருக்கு. நல்லா இல்ல, நல்லா இல்ல. இந்த கேவலமான காம்பினேஷனுக்கு நான் 3 மார்க் கொடுக்குறேன். ஏன்னா இதை என்னால் முழுங்க முடியல. நான் தண்ணியை ஊற்றி முழுங்கியிருக்கேன். இதை அவ்வளோ கஷ்டமாச்சு எனக்கு இதை முழுங்கிறதுக்கு. ஏன்னு தெரியல, நான் இது அவ்வளோ மோசமாக இருக்காதுன்னு நினச்சேன். ஏன்னா தோசையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பைசியான ஃபுட்லாம் கிடையாது, ஜஸ்ட் பிளண்டாக தான் இருக்கும். நம்ம சட்னி சாம்பார் கூட சாப்பிடும் போது தான் ஸ்பைஸ்டாக தான் இருக்கும். கேக்குமே பார்த்தீங்கன்னாலுமே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சுகரியான ஒரு ஃபுட் கிடையாது. மைல்டாக சுகராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் கேக்குமே. அதனால ரெண்டுமே வந்து ஒரு காம்பினேஷன் ஆயிடும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அது ஒரு கேவலமான காம்பினேஷனாக இருக்கும், நம்ம வாய்க்குள்ள உள்ளேயே இறங்காது அப்படிங்கிறத நான் எனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். இதை ட்ரை பண்ணாதீங்க, நல்லாவே இல்லை. ஓகே மக்களே, ஸோ அடுத்த என்ன வேறான காம்பினேஷன் சாப்பிட போறோம்னு பார்க்கலாம். அப்புறம் வேறான ஃபுட் காம்பினேஷன் வந்து என்ன அப்படின்னா காஃபி வித் சில்லி பவுடர். இதை நம்ம லாஸ்ட்டாக ட்ரை பண்ண போகிற ஃபுட் காம்பினேஷன். இது நாதி அப்படிங்கிறவங்க வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணலை. இது என்ன மெடிசினாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே காட்டுறேன். காஃபி வித் சில்லி பவுடர். ஓகே மக்களே, இப்போ நாம இதை போயிட்டு ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சிப் பண்ணும்போது எனக்கு தெரியல, ஆனால் அடுத்த சிப் ட்ரை பண்ணும்போது காரமாக இருக்குது. அடியிலேருந்து அந்த காரம் வருது எனக்கு. அப்படியே இங்கேருந்து அப்புறம் அப்படி கபகபன்னு எரியுது. நம்ம இன்னும் ஒரே ஒரு சிப் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து நிறையா ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு காலையில் லூஸ் மோஷன் உறுதி. நான் இந்த காம்பினேஷனுக்கு வந்து 8 out of 10 கொடுப்பேன். இப்போ நான் போட்ட அளவுக்கு தான் நீங்களுமே வந்து சில்லி பவுடர் போட போறீங்க அப்படின்னா 8 out of 10 கொடுப்பேன். எனக்கு குடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக அது குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த காரம் வந்து எங்கே தெரியுமா ஃபீல் ஆகுது? இந்த இடத்துல இங்கெல்லாம் ஃபீல் பண்ணுது. நம்மளுக்கு இந்த வாயில் வந்து அந்த காரம் வந்து அதிகமாக ஃபீல் ஆக மாட்டேங்குது. நார்மலாக நம்ம ஒரு சுக்கு காஃபியோ அந்த மாதிரி குடிக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனால் அந்த இந்த இடத்துல ஃபீல் ஆகும்போது எரியுது, கபன்னு எனக்கு எரியுது. நான் கண்டிப்பாக போயிட்டு அடுத்து வேறு ஏதாவது குடிக்கணும், இல்லை ஜில் வாட்டராவது கொடுக்கணும். இதோட இந்த வியர்ட் ஃபுட் காம்பினேஷன்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாமாக்கே. இதுவே நாளைக்கு லூஸ் மோஷனுக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு பெயின் கார்டு சொல்கிறேன். ஓகே மக்களே, ஸோ அதை தவிர நிறையா இன்னுமே நீங்கள் சொன்ன ஃபுட் காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் என்னால் இன்னைக்கு ஒரு 1 டேல வந்துட்டு என்னால் இவ்வளோ தான் ட்ரை பண்ண முடியும். இவ்வளோ தான் என்னோட லிமிட்டும் நான் வந்து சொல்வேன். இதுக்கு மேலே என்னால் ட்ரை பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொன்னதுலேருந்து நிறைய நான் ட்ரை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.
ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்தாலே பெரிய விஷயம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இப்போலாம். ஸோ மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அதாவது அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.